அகைய பிடிச்சு நடந்தா இது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீரும். ஆக்கத்தாளு கொஞ்சம் அழுக்காக இருப்பார். பிச்சிப்பூவு போல. ஹாய், வணக்கம். அங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரைட், இன்றைக்கு வந்து உங்களோட பேர் வந்து மிஸ்டர் பத்மநாதன், அப்படித்தானே? இன்றைக்கு வந்து உங்களோட 60வது பிறந்த நாள், அதாவது ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான பிறந்த நாள். ரைட், நாங்கள் வந்து உங்களை எம்கே சர்ப்ரைஸால் வந்திருக்கிறோம். உங்களை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறோம். ரைட், முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் எங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்ல போகிறீங்க. நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கிஃப்டெல்லாம் யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்கன்ட்டு யாராக இருக்கும்? மகளவே. என்ன பேர் மகளுக்கு? பிரியதர்ஷினி. மூத்த மகள் எங்கே இருக்கிறாங்க? இல்லை, அவங்க அனுப்பலை. வேற யாராவது? மற்ற மகளவை பிரான்ஸ்ல இருக்கணும். என்ன பேர் அவங்களுக்கு? பிரியா. மகள் பிரேமலா. இல்லை. சரி, ஃபர்ஸ்டா வந்து உங்களோட 60வது பர்த்டே வந்து லக்ஷ்மி ஹரமாக அமைய வேணும் என்று சொல்லி உங்களுக்கு லக்ஷ்மி சிலையோட சேர்த்து சும்மா அனுப்பலை, 50,000 ரூபா காசோட வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்படி சைட வைங்க. ரைட், ஃபர்ஸ்ட்டாக 3 மகளை சொன்னீங்க, அதாவது மகள் பிள்ளை பாசம் சும்மா விட அதன் அப்படித்தானே? 4 பேர். மகனுக்கு என்ன பேர் அப்ப? பிரசாத். எங்க இருக்கிறாங்க? இடையில நிற்கிறாங்க. ரைட், ஓகே, கவலைப்படாங்க, சந்தோஷமா அவங்க போய் சேருவாங்க. ரைட், இல்லை உங்களோட பிள்ளைகள் அனுப்பல இந்த கிஃப்ட்டை, வேற யார் அனுப்பியிருப்பாங்க? உதவி செய்கிறவையும் இல்லை, அப்படி அனுப்புறாக்களும் இல்லை. சரி, அப்போ நீங்கள் வந்து முடிவாக எடுத்திருக்கிறீங்க உங்களோட பிள்ளைகளில் யாரோ ஒருத்தங்க தான் செஞ்சுருப்பாங்கன்ட்டு. ரைட், பார்ப்போம் பொறுத்திருந்து. ரைட், அடுத்ததாக வந்து உங்களோட 60வது பர்த்டே வந்து ரொம்ப 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 இனிப்பாக அமைய வேணும் என்று சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சாக்லேட் கூட ஒன்று உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், அதே மாதிரி இங்கே அப்படியே. ரைட், நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீங்க. 4 பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. 4 பிள்ளைகளோட பேரை சொல்லியிருக்கிறீங்க. மொத்தம் 7 பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ரைட், சரி, இப்போ ஒரு முடிவுக்கு வருவோம். ரைட், 7 பிள்ளைகளில் வந்து ஒருத்தங்க அனுப்பியிருந்தா யாராக இருக்கு? 7 பிள்ளைகள்ல ஒருத்தங்க இந்த கிஃப்ட் அனுப்பியிருந்தா யாராக இருக்கு? ஒரு ஆள் அனுப்பினாங்க. என்னன்னு கேட்டா இதுக்கு முதல் 2 பேர் வந்துட்டீங்க. சிலவல்ல கூட கிஃப்ட்டும் அனுப்பியிருக்கலாம் தானே? ஆமா ஆமா, மூத்த மகளும் கடைசி மகளும் தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றீங்க. மூத்த மகளுக்கு என்ன பேர் சொன்னீங்க? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி இல்லை. சரி, பாப்போம் தொடர்ந்து. அடுத்ததா வந்து உங்களுக்கு நிறைய சத்துமா. பிரியங்கா, அது கடைசி மகள். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து கணக்க சத்து மாக்கள் எல்லாம் வச்சு ஒரு பெரிய கூடை 2 கூடையில் அனுப்பியிருக்கிறாங்க. என்னங்க ரைட், அதை அப்படி சைடாக வைங்க. ரைட், அப்படி அதையும் சைடாக வைங்க. ரைட், இப்போ அனுப்பின முக்கியமான கிஃப்டெல்லாம் தந்துட்டோம். அடுத்ததாக வந்து சரி அம்மாட்ட கேட்போம். அம்மா வணக்கம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களோட கணவன்ட, அதாவது உங்களோட அன்பு கணவன்ட 60வது பர்த்டேக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் யார் செஞ்சுருப்பாங்கன்று? மகள் தான் செய்வாங்க. என்ன பேர் மகளுக்கு? பிரியதர்ஷினி. இல்லை, நான் அம்மாட்ட கேட்டேன் என்னென்னா அம்மாவுக்கும் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கிஃப்ட் வந்து அம்மாவுக்கு ஒரு சாரியும் அப்பாவுக்கு ஒரு
அழகான ஷர்ட்டும் அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், அதோடு சேர்த்து இன்றைக்கு 60வது பர்த்டேக்கு இங்கே வாரவங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லி நிறைய ரோல்ஸ், கேக் எல்லாம் சேர்த்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், இப்போ அம்மா சொன்னாங்க பிரியதர்ஷினியை தான் சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன் அவங்க அனுப்பலைன்ட்டு. அப்பாவும் சொன்னீங்க அவங்களத்தான் நாங்கள் சொல்கிறோம், அவங்க இது செய்யலைன்றோம். சரி, அவங்கள தவிர வேறு யாரும் செஞ்சிருந்தா யாராக இருக்கு? ஃப்ரீயா இருக்கா? ரைட், 7 பிள்ளைகள்னு சொல்லிட்டேன். 7 பிள்ளைகள்ல வந்து ஒருத்தங்க செஞ்சிருந்தா யாராக இருக்கு? இல்லை, ஒருத்தங்க தான் செஞ்சுக்காங்க. ஆஹா, என்னடா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு விட்டுட்டு யோசிக்கிறீங்க, அப்படித்தானே? இந்த வீடியோ பிள்ளைகள் பார்த்தா யாராவது கோவிப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க, அப்படித்தானே? ஒரு தரம் கோவிக்க மாட்டாங்க. சரி, அப்ப நீங்க பயப்படாம சொல்லுங்க பாப்போம். மூத்த மகள் இல்லை. சரி, அடுத்ததாக வந்து அங்களுக்காக இதே மாதிரி இளமையா சந்தோஷமா இருக்க வேணும் என்று சொல்லி நிறைய பழங்கள் வச்சு ஒரு பெரிய பழக்கூடை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதுவும் பாரம் தான். நாங்கள் வந்து இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து எல்லா கிஃப்ட்டும் தந்துட்டோம். ஆனால் நீங்கள் வந்து யாரோ உங்களோட பிள்ளைகள் தான் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. பட் உங்களோட பிள்ளைகள் யாருமே செய்யவில்லை. ரைட், உங்களோட பிள்ளைகள் யாருமே செய்யவில்லை, நிச்சயமாக இல்லை. உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே பத்மநாதன் என்று போட்டு தான் உங்களுக்கு கேக் அனுப்பியிருக்கிறாங்க. பிள்ளைகள் யாராவது செஞ்சிருந்தா ஹாப்பி பர்த்டே அப்பான்னு போட்டிருப்பாங்க தானே. அப்போ உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே பத்மநாதன் என்று போட்டு ஒரு அழகான பெரிய கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லுங்க பார்ப்போம், யாராக இருக்குமெண்டு? மகளும் பேர் சொல்ல மாட்டாங்க. மகன் இல்லை. மருமகனுக்கு என்ன பேர்? பவிதாஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்களா, ஒரு விக்கெட்டான நிலையில் நிற்கிறவன், அப்படியா? இல்லை. வேற யாராக இருக்கும்? வேற யாராக இருக்கும்? எந்த நாட்டுல இருந்து? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. வெளிநாடு நாட்டை சொன்னடாக்கன்னு சொல்லிடுவீங்க, அப்படியா? சரி, யாராக இருந்தாலும் இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து நாங்கள் இந்த கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ப்போம் இந்த கிஃப்டெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. ஓகே, ரைட், ஊதி நூறுங்க. ரைட், கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Padmanathan. Happy birthday to you. கை தட்டிடுங்க எல்லாரும். ரைட், அம்மா தீட்டிடுங்க. ரைட், அப்பா தீட்டிடுங்க. ரைட், அனுப்பினவங்க சார்பாக வந்து இப்போ நாங்கள் கேக்கும் கட் பண்ணிட்டோம். எல்லா கிஃப்டையும் உங்கள்கிட்டையும் தந்துட்டோம். நீங்கள் தான் பிள்ளையா சொல்கிறீங்க அனுப்பினவங்களை. பிள்ளைகள் இல்லாட்டி மருமக்கள் ஷூராக சொல்கிறீங்க. சரி, இவ்வளோ கிஃப்ட்டும் ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. ரெண்டா யாராக இருக்கு? மகள் என்ன பேர்? எந்த நாடு? கனடா. சரி, இப்போ வந்து அப்பா நினைத்த மாதிரி நீங்கள் வந்த முதல்ல இருந்தே சொல்லி கொண்டிருந்தீங்க பிரியதர்ஷினியும் பிரியங்காவும் தான் இதை செஞ்சுருப்பாங்கன்ட்டு. பிரியங்கா வந்து உங்களுக்காக இந்த 50,000 காசு இந்த லக்ஷ்மி ஹரமாக இருக்க வேணும் என்று சொல்லி லக்ஷ்மி சிலையோட வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. மற்ற கிஃப்ட் எல்லாம் பெரிய பழக்கூடை, பெரிய சத்துமா கூடை, சாரி, ஷர்ட்டு, கேக்கு, சாக்லேட் கூடை, அதெல்லாம் வந்து உங்களோட மூத்த மகள்
பிரியதர்ஷினி கனடாவில் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த சர்ப்ரைஸை வந்து அப்பாக்காக 60வது பர்த்டேயை சிறப்பிக்க வேணும் என்று சொல்லி 2 மகள்மாரும் உங்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க. ஹாப்பியா? ஆமாம். எதிர்பார்த்தீங்களா? சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா அப்படியெல்லாம் செய்வாங்கன்ட்டு? எதிர்பார்க்கல. நானவே எல்லாரையும் வர சொல்லி கேட்டு நீங்க 60வது பர்த்டேக்கு. ரைட். மகள் உங்களோட பிரியதர்ஷினிக்கும் பிரியங்காக்கும் என்ன சொல்ல போறீங்க? அவைக்கு நன்றி. அவைக்கு நன்றி. ஓகே, மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட மூத்த மகள் பிரியதர்ஷினி மற்றும் இளைய மகள் பிரியங்கா கனடாவில் இருந்து அவங்க சார்பாகவும் மீண்டும் அப்பாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி இதே போன்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.